சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். அரசர் ஒருமுறை எதிரி நாட்டை ஜெயிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா நாட்டுக்கு திரும்பி வராருங்க. இந்த சந்தோஷத்தை நம்ம அரசவையில் இருக்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருங்க. அதற்காக மேஜை ஏறம்பா விலை உயர்ந்த பரிசு பொருட்களா குவிச்சு வைக்கிறாருங்க. அரசவையில் இருக்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சத ஒரு பரிசு பொருளை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்ச பரிசு பொருளை எடுத்துக்கிறாங்க. ஆனா தெனாலிராமன் மட்டும் அப்போ அரசவையில் இல்லைங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராருங்க. அப்ப எல்லாரும் தங்களோட பரிசு பொருட்களை எடுத்து ஒரே ஒரு பரிசு பொருள் மட்டும் தான் அந்த மேஜையில இருக்குங்க. அத போய் தெனாலிராமன் எடுத்துக்கிறாருங்க. அது ஒரு சின்ன வெள்ளி தட்டுங்க. இப்போ தெனாலிராமன் அந்த சின்ன வெள்ளி தட்ட தன்னோட ஆடைக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாருங்க. இத பார்க்குற அரசர், "ஏன் தெனாலிராமா இந்த பரிச ஒளிச்சு வைக்கிற?" அப்படின்னு அரசர் கேட்கிறாங்க. அதற்கு தெனாலிராமன் சொல்றாங்க, "எல்லாரும் விலையுயர்ந்த பரிசெல்லாம் எடுத்துட்டாங்க அரசரே. நீங்க எப்பொழுதும் எனக்கு விலையுயர்ந்த பரிசுகள் தானே தருவீங்க. இப்போ இந்த சின்ன வெள்ளி தட்டு தான் எனக்கு கிடைச்சுச்சுன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசுவாங்கல்ல. பாரு இந்த தடவ உனக்கு விலையுயர்ந்த பரிசே கிடைக்கலன்னு சொல்லிருவாங்கல்ல. அதனால தான் நான் மறைச்சு வைக்கிறேன். இப்ப மறைச்சிருக்கிறதுனால தெனாலிராமனுக்கும் நல்ல விலையுயர்ந்த பரிசு தான் போல இருக்கு. அதான் யார்கிட்டயும் காட்டாம ஒளிச்சு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல அரசரே" அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாங்க. இத கேட்ட அரசர் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்த பாராட்டி, தெனாலிராமனுக்கு ஒரு விலையுயர்ந்த முத்து மாலைய பரிசா கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. கதையோட நீதிங்க, நம்ம ரொம்ப சமயோஜிதமா, அதாவது புத்திசாலித்தனமா இருந்தோம்னா, நமக்கும் பரிசுகளும், பாராட்டுகளும் எப்பொழுதுமே கிடைக்குங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க, தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.